الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. பிரமந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் ரியாது சாலிஹீன் என்ற இந்த நூலிலிருந்து 16வது 17வது ஹதீஸை பார்க்கலாம் நினைக்கிறேன். அஹ் 16வது ஹதீஸாவது وعن أبي موسى عبد الله بن قيس الأشعري عن النبي صلى الله عليه وسلم قال. أبو موسى الأشعري அந்த சஹாபி தொற்று அறிவிக்கப்படுகின்றது. عن النبي صلى الله عليه وسلم قال. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யப்சுத்து யதஹு பில்லைல், இரவு காலத்தில் தனது கையை விரிக்கின்றான். யப்சுத்து யதஹு பில்லைல், இரவில் தன் கையை விரிக்கின்றான். இரவில் என்றும் அது சொல்லப்படுகிறது, இரவுல கடைசி பகுதியில என்று வேற ஹதீசுகள்ல வந்திருக்கின்றது. சரிதானே? ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி கூறுகின்றான், ஹல் மின் தாயிபின் அதூப லஹு வ ஹல் மின் சாயிலின் உஅதி சுஅலஹு என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்ற ஹதீஸ்லயே வந்திருக்கின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு காலத்தில் தன் கையை விரிக்கின்றான். எதற்காக? லியதூப முஸிஉன் நஹர், பகல் காலத்தில் தவறு செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக. வயப்சுத்து யதஹு பின்னஹார், இரவு கால இதே போல பகல் காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையை விரிக்கின்றான். லியதூப முஸிஉல் லைல், இரவு காலத்தில் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக. ஹத்தா தத்லுஅ அஷம்சு மின் மக்ரிபிஹா, இது தினமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரைக்கும் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை. நாம் இப்ப என்ன, கிழக்கிலிருந்து தான் சூரியன் உதிக்கின்றான், அப்படித்தானே? ஆனால் ஒரு நாள் வரும், மறுமை நெருங்கிவிட்டால் சூரியன் என்ன, மேற்கிலிருந்து உதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு பகலாக தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான். எதுவரைக்கும்? சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும், மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும். அதுக்கு பிறகு தௌபா கிடையாது. பின்னுக்கு ஒரு நிமிஷம் பார்ப்போம். 17வது ஹதீஸாவது وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது. கூறுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் தாப قبل أن تطلع الشمس من مغربها تاب الله عليه, எவர் சூரியன்
மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னர் தௌபா செய்து கொள்கின்றாரோ தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். அவர் மீது தௌபா செய்து விடுகின்றான் என்றால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற இந்த செய்தி. இன்னொரு தடம் பார்ப்போம். அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் தாப قبل ان تطلع الشمس من مغربها, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னர் எவர் தௌபா செய்து கொள்கின்றாரோ தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவர் மீது தௌபா செய்கின்றான், அதாவது அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். 18வது ஹதீஸ், وعن أبي عبد الرحمن عبد الله بن عمر بن الخطاب رضي الله عنهما. இது அப்துல்லா பின் உமர் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். மா லம் யுகர்கிர், கர்கராவுக்கு கர்கரா வருவதற்கு முன்னர். கர்கரானால் அதாவது சக்கராத்துடைய வேதனை, மரண தருவாய். மரண தருவாயில அவனுடைய ரூஹு வந்து என்ன, தொண்டை குழிக்கு வந்து விட்டால் அந்த நிலைமைக்கு என்ன சொல்றது, கர்கரான்னு சொல்றேன், கர்கரான்னு சொல்றது. அப்ப ரூஹு வந்து தொண்டக்குழியை அடைவதற்கு முன்னர் ஒருவர் தௌபா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இந்த ஹதீசுகள் எல்லாம் வந்து ஆதாரபூர்வமான ஹதீசுகள். இமாம் ஷேக் உசைமீன் அவர்கள் கூறுகின்றார்கள், هذه الأحاديث الثلاثة التي ذكرها المؤلف رحمه الله كلها تتعلق بالتوبة. இந்த மூன்று ஹதீசுகள், இப்ப சொன்ன இந்த மூன்று ஹதீசுகளும் இவைகள் அனைத்தும் தௌபாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இமாம் நவவி அவர்கள் அறிவித்த இந்த பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீசு மூன்றும் தௌபாவுடன் தொடர்புபட்டதாக இருக்கின்றது. அம்மா ஹதீஸு அபி மூசா, அபு மூசா ரலியல்லாஹு அஷ்அரி அவர்களுடைய ஹதீஸ் ஆகிறது. ஃபகத் கால ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைலி யதுப முஸிஉன் நஹர் என்ற அந்த ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு காலத்திலே கையை விரிக்கின்றான், பகல் காலத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்வதற்காக என்ற அந்த ஹதீஸ் இருக்கின்றது. இதன் அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சரிதானே. வஹாத மின் கரமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க ஷேக் உசைமீன், வஹாத மின் கரமிஹி ஸல்லல்லாஹு கரமிஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய அருள் நின்றும் உள்ளது. அன்னஹு யக்பலு தௌபத ஹத்தா வ இன் தஅخر, ஒருவன் ஒரு பாவம் செய்து அது தாமதித்து விட்டாலும், அதிலிருந்து தௌபா செய்வது தாமதித்து விட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற விடயத்தை இந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ்ல இருந்து விலகிக் கொள்ள முடியும் என்று சொல்றான். ஃபஇதா அஸ்னபல் இன்சானு தம்பன் ஃபின் நஹார், ஒருவன் பகல் நேரத்தில் ஒரு பாவத்தை செய்தால் ஃபஇன்னல்லாஹ தஆலா யக்பலு தௌபத்தஹு வலவ் தாப ஃபில் லைல், ஒருவன் பகல் நேரத்தில் பாவம் செய்கின்றான், அதுக்கு பிறகு இரவில் தௌபா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான் என்று அந்த ஹதீஸ் சொல்கின்றார். அதே போல
இரவில் பாவம் செய்து பகலில் தௌபா செய்தால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். பல் இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு ஹத்தா யதலக்கா ஹாதிஹி தௌபா அல்லதி தஸ்துரு மின் அப்திஹி அல் முஃமின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கைகளை விரிக்கின்றான் இந்த மூமினான அடியானுடைய இருந்து வெளியாகக்கூடிய தௌபாவை பெற்றுக்கொள்வதற்காக. எதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையை விரிக்கின்றான் என்று சொல்லும்போது சொல்றாங்க ஷேக் உசைமீன், அந்த அல்லாஹ்வுடைய அடியானான மூமினான அந்த அடியான் அவன் செய்யக்கூடிய அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கரங்களை விரிக்கின்றான் என்று சொல்றான். இதுதான் இந்த 3 ஹதீஸ்களுடைய சிறிய விளக்கம். இப்ப சொல்றாங்க وفي هذا الحديث, இந்த ஹதீஸ்ல அது இந்த இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது அல்ல இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கின்றது. தலீலுன் அலா மஹப்பத்தில்லாஹி லித்தௌபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நேசிக்கின்றான் விரும்புகின்றான் என்பதற்குரிய ஆதாரம் வந்து என்ன இந்த ஹதீஸ்ல இருக்கின்றது. وقد سبق في الحديث السابق في قصة الرجل الذي أضل راحلته حتى وجده أن الله يفرح بتوبة عبده المؤمن إذا تاب إليه أشد فرحا من هذا براحلته. இதுக்கு சென்ற அமர்வில் நாம் படித்தோமே, அதாவது தன்னுடைய வாகனத்தை காணாமாக்கி கொண்ட அந்த அடியான் அவனுடைய அந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்தான் என்ற விஷயத்தை வந்து பார்த்தோம் தானே. அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யும் போது மிக மிக வந்தன மகிழ்ச்சி அடைகின்றான். மகிழ்ச்சி அடைவது எதற்காக? தன்னுடைய அடியான் திருந்தி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌபா நினைச்ச அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று கேட்டால் இல்ல, அவனுடைய அந்த மகாத்தன்மை, அவனுடைய அந்த அதாவது மன்னிக்கக்கூடிய தன்மையை வெளிக்காட்டுகின்றான் இதன் மூலமா. ஆகையால் வந்து என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் மகிழ்ச்சி அடைகின்றான். வஃபீஹி, இந்த ஹதீஸ்ல இருக்கின்றது இஸ்பாத்துல் யத் லில்லாஹி அஸ்ஸ வஜல், இஸ்பாத்து அல் யத் லில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபி ஹதீஸ் அபி மூஸா அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றன என்ற விஷயத்தையும் இந்த ஹதீஸ் வந்தங்களுக்கு இருந்து விளங்கிக் கொள்ளலாம். வஹுவ கதாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது என்று கையை விரிக்கின்றான் என்று இந்த ஹதீஸ் சொல்கின்றது. இது அவ்வாறு தான். மாறாக அவனுக்கு 2 கைகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வந்தன 2 கைகள் இருக்கின்றன. கமா கால தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூட இதை பத்தி சொல்கின்றான். அதாவது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பார்க்கும்போது அதுல என்ன சொல்லுகின்றார் ஹதீஸ், யப்சுத்து யதஹு, தன்னுடைய கையை விரிக்கின்றான் என்று வருகின்றது. அப்ப அதிலிருந்து இருந்து வந்து 2 கை என்ற விஷயம் விளங்கவில்லை. ஆனால் உண்மையான செய்தி என்னென்றால் அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருக்கின்றன என்று குர்ஆன் கூறுகின்றது. சூரத்துல் மாயிதா 64வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா. கொஞ்சம்
யகூதிகள் சொன்னார்கள், யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டதாக இருக்கின்றது, சுருக்கப்பட்டதாக இருக்கின்றது, கட்டப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். உல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. வலுஇனு பிமா காலு, அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர். வல் யதாஹு மப்சூததான், மாறாக அவனுடைய இரு கரங்களும் விரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது செலவு செய்ய என்றால் என்ன சொன்னார் என்றால், அல்லாஹ்வுடைய கை சுருட்டப்பட்டதாக இருக்கின்ற என்ற அர்த்தம் என்ன, ஐயா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஞ்சன் என்ற மாதிரி அவர் சொல்லிட்டாங்க. கைகள் சுருட்டி கொள்வது யாரு? கஞ்சன், செலவழிக்க மாட்டான், இதுதானே. அப்ப இதனால அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய இரு கைகளும் விரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது அவன் செலவு செய்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கூடியவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்ப இதை கொண்டு நாம் விசுவாசம் கொள்வது மூமினான அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏன்? அல்லாஹ் சொல்கின்றான் அவனுக்கு கை இருப்பதா. வல் யதாஹு மப்சூததான், அவனுடைய இரு கைகளும் விரிக்கப்பட்டதாக இருக்கின்றன. இங்க விரிக்கப்பட்டதாக இருக்கின்ற அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி வழங்கக்கூடியனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றது என்றத நாம் விசுவாசம் கொள்ள. வலாக்கின் லா யஜூஸு அன் நதவஹம அன்னஹா மிஸ்லு ஐதீனா لأن الله يقول في كتابه ليس كمثله شيء وهو السميع البصير. அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றன, ஆனால் எங்களுடைய கையை போன்றல்ல. சரிதானே? ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எந்த ஒரு வஸ்தும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எந்த ஒரு வஸ்தும் கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் சரிதானே, அது அவனை போன்றல்ல. சரிதானே? இந்த வானம், உலகத்துல இருக்கக்கூடிய வானம், பூமி, வானங்களுக்கு மேல் வானத்தில் உள்ளே இருக்கக்கூடியவைகள், பூமி உள்ளே இருக்கக்கூடியவர்கள், பூமிக்கு கீழே இருக்கக்கூடியவைகள், ஆக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்தும் அல்லாஹுவை போன்றல்ல. சரிதானே? அப்ப அதே போல அவனுடைய சிஃபத்துக்களும் அதுக்கும் இங்க ஒரு அதாவது உதாரணம் கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், இதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அவனோ செய்மடுக்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை போன்ற எதுவும் கிடையாது என்றால் அவனை போன்றும் அதே போல அவனுடைய சிஃபத்துக்களை போன்றும் எதுவுமே கிடையாது. அவன் பார்க்கின்றான், கேட்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், பார்க்கின்றான். அவனுடைய கேள்வி, அவனுடைய பார்வைக்கு உவமை கிடையாது என்பதுதான் அர்த்தம். சரிதானே? அப்ப இந்த விதத்தில் நாம் விசுவாசம் கொண்டோம் என்றால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பேசுகின்றான், அல்லாஹ் சிரிக்கின்றான், அல்லாஹ் இறங்குகின்றான் கீழ்வானத்துக்கு, இதெல்லாம் அதை அப்படியே நம்ம விசுவாசம் கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றன, கால் இருக்கின்றன சொல்லி வந்துச்சென்றால் அதை அப்படியே நம்ம விசுவாசம் கொள்வதுதான். எவ்வாறு சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருந்தார்களோ அதே போன்று நாமளும் அதை ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும். அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. குல்லுமா மர்ர பிக்க மின் சிஃபாத்தில்லா, இது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்துக்களும் فأثبتها لله سبحانه فأثبتها لله عز وجل لكن بدون أن تمثلها بصفات المخلوقين. அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துக்களை அல்லாஹ்வுக்கு நீ தரிப்படுத்துவாயாக, இருந்தாலும் அந்த மக்லூக்குடைய சிஃபத்துக்கு அதை நீ ஒப்பாக்க கூடாது என்று ஷேக் உசைமின் அவர்கள் கூறுகிறார். லிஅன்னல்லாஹ லைஸ கமிஸ்லிஹி ஷை, ஏனெனில் அவனை போன்று எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. லா ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்திலேயோ, வலா ஃபீ சிஃபாத்திஹி, அவனுடைய சிஃபாத்திலேயோ. அவனுடைய தாத், அவனுடைய சிஃபாத்துல அவனை போன்று எதுவுமே கிடையாது. وفي هذا الحديث, இந்த ஹதீஸ்ல இன்னும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால்,
அன் அல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி வ இன் தஅக்கரத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான், அது தாமதித்தாலும் சரியே. லாக்கின் அல் முபாதரத்த பித் தௌபத்தி ஹியல் வாஜிப். ஏனெனில் இருந்தாலும் தௌபாவை முந்திக் கொள்வது, தௌபாவை வந்தன அவசரமாக செய்து கொள்வது, அதுதான் வந்தன வாஜிப். ஒரு மூமினுக்கு வந்தன, ஒரு மூமின் முஸ்லிம் எப்படி இருக்கணும் என்றால், அவனால் ஒரு தவறு நிகழ்ந்தது என்றால் உடனடியாக தௌபா செய்து கொள்ள வேண்டும், அதை பிற்படுத்தப்படாது. ஏனெல் இன்சான லா யத்ரி கத் யஃப்ஜஅஹுல் மௌத்து வயமூத்து கப்ல அன் யதூப். ஏனெனில் மனிதனுக்கு வந்து எப்ப மௌத்து வரும் என்பது தெரியாது. திடீரென்று மௌத்து வரும், அவனுக்கு வந்தன தௌபா செய்து கொள்ள முடியாமல் போய்விடும். பல் வாஜிபுல் முபாதரா, ஆகையால் வந்தன தௌபா வாஜிப் என்னென்றால் உடனடியாக நாம் வந்தன அவசரமாக தௌபா செய்ய வேண்டும். லாக்கின் மா அதாலிக லவ் தஅக்கரத் தாபல்லாஹு அலல் அப்த். இருந்தாலும் சில நேரம் என்ன, மனிதன் வந்தன பொதுவோக்கின் காரணமாக அல்லது வந்து கவன இனத்தின் காரணமாக தாமதித்து விட்டால் தௌபா செய்வது, தாமதித்து தௌபா செய்தாலும் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றார். எது வரைக்கும் என்றால், தாமதத்தை சொல்லும் போதும் உலமாக்கள் சொல்றாங்க, அவனுடைய ரூஹு தொண்டக்குழியை அடைவதற்கு முன்னர் அவன் தௌபா செய்து கொண்டது தானே. அது அப்படி செய்து கொண்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப அதாவது வந்து இரவில் செய்தால் கட்டாயம் இரவிலே பகலிலே செய்யணும் செய்வது அது நல்லது, சரிதானே. அல்ல இரவிலே செய்து கொண்டு, இரவில் ஒரு தவறு நடந்துட்டு இருந்தால் இரவிலே தௌபா செய்வார் என்றால் இதுதான் சிறந்தது. சரி, அதை விட கொஞ்சம் சொன்னீங்க செய்யலாம், பகல் காலத்தை செய்வோம்னு வச்சால் பகல் காலத்திலே செய்யலாம். அதையும் தாண்டி நாள் கணக்கு போய்விட்டது என்றால், எது வரைக்கும் என்றால் அவனுடைய மௌத்துடைய தருவாய் வந்து விட்டது, இப்ப அந்த பாவத்தை நினைச்சு தௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரிதானே. பின்னுக்கு நான் வந்த ஹதீஸ் எல்லாம் பார்த்தோம், விளக்கத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த பாவத்தை நாம பிற்படுத்தப்படாது. அடுத்ததாக வஃபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல இருக்கின்றது, அன்ன ஷம்ஸ இதா தலஅத் மின் மக்ரிபிஹா இன்தஹா கபூலுத் தௌபா. சூரியன் மக்ரிபில் இருந்து உதித்தால், மேற்கில் இருந்து உதித்தால் தௌபா உடைய நேரம் முடிந்துவிடும் என்ற செய்தியும் இந்த ஹதீஸிலிருந்து நாம விளங்கிக் கொள்ளலாம். வலாக்கின் கத் யஸ்அலு ஸாயிலு, ஷேக் ஹுசைமின் சொல்றாங்க, சில கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் கேள்வி கேட்கலாம். அவருடைய கேள்வி என்ன சொல்றாரு, ஹலி ஷம்ஸு தத்லஉ மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பானா என்று ஒருவர் கேள்வி கேட்டால், அல் மஅரூஃபு அன்ன ஷம்ஸ தத்லஉ மினல் மஷ்ரிக், ஏனெனில் சூரியன் வந்தன கிழக்கிலிருந்து தான் உதிப்பது. மகரிபில் இருந்து மேற்கிலிருந்து உதிப்பானா என்று ஒரு கேள்வி வைத்தால், ஃபனகூல், அப்படி கேள்வி வைத்தால் நாங்க சொல்லுவோம், நஅம், ஆம், மேற்கிலிருந்தும் சூரியன் உதிப்பார். நஅம் ஹாதா ஹுவல் மஅரூஃப் வல் முத்தரித் முந்து ஹலகல்லாஹு அஷ்ஷம்ஸ இலா யௌமினா ஹாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை படைத்த தினத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் பார்ப்பது என்ன, சூரியன் கிழக்கிலிருந்து தான் உதிக்கின்றான். வலாக்கின் في آخر الزمان يأمر الله الشمس أن ترجع من حيث جاءت فتنعكس الدورة. மறுமையா நெருங்கிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனுக்கு கட்டளையிடுவான், அது திரும்பி செல்வதற்கு கட்டளையிடுவான். فتنعكس الدورة, அந்த நேரத்தில் வந்தன அதன் சுழற்சி வந்தன மாறிவிடும், அதனுடைய சுழற்சி மாறிவிடும் என்று சொல்றாங்க. ஹதீஸ்ல தான் நாங்க விளங்குகின்றோம். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் சூரியன் சுத்தி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் வந்தன தான் போகுமா. அரிசிக்கு கீழால் போகும்போது அங்கே நின்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி பெற்றுத்தான் போகின்றது என்று ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஆனால் மறுமை நாள் நெருங்கிவிட்டால் அல்லாஹ் அந்த
நாள் நெருங்கி விட்டது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். உதிப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அப்ப அதனுடைய அது திரும்பி செல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதும் அப்பதான் என்னது மகரிபிலிருந்து, அதாவது மேற்கிலிருந்து உதிக்கும் என்று ஹதீஸிலே வேற ஹதீஸுக்கள்ல வந்திருக்கின்றது. ததூரு பில் அக்ஸ் தத்லுஉ மின் மக்ரிபிஹா, அது என்ன திரும்பி செல்லும், கிழக்கிலிருந்து உதிக்கும். ஃபஇதா ரஆஹ அன்னாஸ், மனிதர்கள் அதை பார்த்தால், ஆமனு குல்லுஹும், அனைவரும், ஹத்தல் குஃபார், எதுவரைக்கென்றால் காபிர்கள் கூட, யஹூதிகள், நசரானிகள், பௌத்தர்கள், கம்யூனிஸ்ட்வாதிகள் அனைவரும் என்ன அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்வார்கள். அனைவரும் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்வார்கள். வலாக்கின் அல்லதி லம் யுமின் قبل أن تطلع الشمس من مغربها لا ينفعه إيمان. ஆனால் சூரியன் என்ன மேற்கிலிருந்து உதித்ததும் முஸ்லிம் ஏற்கனவே அவன் விசுவாசம் கொண்டிருக்கிறான். காபிர்கள் கூட என்ன காபிர்களும் அனைவரும் விசுவாசம் கொள்வார்கள். ஆனால் இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னர் விசுவாசம் கொண்டிருக்காதவர்கள், அவர்கள் அந்த நேரத்தில் விசுவாசம் கொண்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளிக்காது. அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளிக்காது. அதுதானே? அப்ப அந்த நேரத்துல விசுவாசம் கொள்ளக்கூடிய காபிர்களுடைய ஈமான் பயனளிக்குமான்னு கேட்டால் பயனளிக்கலாம். ஏன்? ஏற்கனவே அவர்கள் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. அதை பத்தி குர்ஆன் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அந்த நாளில் என்ன விசுவாசம் கொள்வார்கள், ஃபலா யன்ஃபஉ நஃப்ஸுன் ஈமானுஹா அவ் ஃபலா தன்ஃபஉ நஃப்ஸுன் அவ் ஃபலா யன்ஃபஉ நஃப்ஸ் லினஃப்ஸின் ஈமானுஹா. அது அந்த ஒரு ஆத்மாவும் லம் தகுன் ஆமனத் மின் கபில், இதுக்கு முன்னர் விசுவாசம் கொள்ளாத எந்த ஒரு ஆத்மாக்கும் அந்த ஈமான் பிரயோசனம் அளிக்காது என்ற அந்த குர்ஆன் வசனம் கூட கூறுகின்றது. சரி, அம்மா ஹதீஸ் அபி ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆகிறது. أن الله جل وعلا يقبل التوبة ما لم تطلع الشمس من مغربها وهو كحديث أبي موسى. அப்ப அது அந்த அபூ ஹுரைரா ஹதீஸ் அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை போல ரெண்டுலயும் என்ன சொல்லுது, ரெண்டு ஹதீஸும் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னர் ஒருவன் தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அதனால சொல்றாங்க, இந்த ரெண்டு ஹதீஸும் என்ன அபூ ஹுரைரா மற்றும் அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவருடைய ஹதீஸும் ஒரே மாதிரி என்று சொல்றாங்க. அம்மா ஹதீஸ் இப்னு உமர், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் இருக்கக்கூடிய செய்தி என்னென்றால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னல்லாஹ யக்பலு தௌபத அப்திஹி மா லம் யுகர்கிர். கர்கராவுக்கு முன்னர் எவன் தௌபா செய்கின்றானோ, சக்கராத்து ஹாலுடைய வேதனைக்கு முன்னர் எவன் தௌபா செய்கின்றானோ அவனுடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். மா லம் தஸ்லிர் ரூஹு அல் ஹுல்கூம், ரூஹு தொண்டை அடைவதற்கு முன்னர். சில நேரம் சக்கராத்து ஹாலுடைய வேதனை மணிக்கணக்கு இருக்கலாம், ஆனால் ரூஹு இன்னும் தொண்டையை அடையவில்லை. அப்ப தொண்டை குழியை அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வைதா வஸலத்திர் ரூஹுல் ஹுல்கூம ஃபலா தௌபா, தொண்டை ரூஹு ஹுல்கூம் என்ற அந்த தொண்டை குழியை அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு தௌபா கிடையாது. وقد بينت النصوص الأخرى أنه إذا حضر الموت فلا توبة
வேறு ஆதாரங்களும் வந்திருக்கின்றது. அதாவது ரூஹு தொண்டக்குழியை அடைந்தால் அதுக்கு பிறகு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சூரத் நிசா 18வது வசனம், وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ قَالَ إِنِّي تُبْتُ الْآنَ. அல்லாஹ் சொல்றான், அதாவது சிலர் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எதுவரைக்கென்றால் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், அவர்கள் ஒருவருக்கு மௌத் விட்டதென்றால் அந்த நேரத்துல என்ன அவன் சொல்கின்றான், இன்னி துப்துல் ஆன், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றான் என்றால் அப்படிப்பட்டவனுக்கு தௌபா கிடையாது. வலைசதி தௌபா, அவனுக்கு என்ன தௌபா கிடையாது. மௌத்தை பார்த்ததுக்கு பிறகு, ரூஹு தொண்டக்குழியை அடைந்ததுக்கு பிறகு ஒருவன் தௌபா செய்வான் என்றால் அவனுக்கு தௌபா கிடையாது. தௌபா என்பது இந்த நிலைமைக்கு முந்தையே என்ன செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிப்பார். ஆகையால فعليك يا أخي المسلم أن تبادر بالتوبة إلى الله من الذنوب. ஆகையால் முஸ்லிம் சகோதரனே, உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ அல்லாஹ் பால் நீ தௌபா செய்வாயாக. وأن تقلع عما كنت متلبسا به من المعاصي. இன்னும் நீ செய்து கொண்ட பாவங்களை விட்டு நீ அவைகளை விட்டு விடுவாயாக. وأن تقوم بما فرطت به من الواجبات. நீ எந்தெந்த வாஜிபுகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்கி கொண்டிருக்கின்றாயோ அவைகளை நீ செய்வாயாக. وتسأل الله قبول توبتك والله الموافق. உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுமாறு நீ அல்லாஹ்விடத்திலே வேண்டுவாயாக. அல்லாஹ் என்ன தௌஃபீக் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இதோடு முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டவற்றை கொண்டு செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாயாக என்று இந்த பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த அமர்வு வரைக்கும் இருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.